நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நிலை கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் டிட்வா புயல் நாளை மறுநாள் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக 12 மாவட்டங்களில் 12 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் 14 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்பு படை குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. அதீத கனமழை காரணமாக ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை எக்ஸ்பிரஸ் மண்டபம் ரயில் நிலையத்திலும் சேது எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலும் நிறுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம். நங்கூரம் அருந்து விசைப்படகு கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். இலங்கை கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் பெய்த வரலாறு காணாத மழையால் குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. வெள்ள பாதிப்பால் பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் ஹோட்டலில் அணைக்காமல் வீசப்பட்ட சிகரெட் துண்டால் தீ பற்றி சிலிண்டர்கள் வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தீ விபத்தில் ஹோட்டல் உட்பட 7 கடைகள் முற்றிலும் சேதமடைந்தன. ஈரோடு பெரிய சேமூர் பகுதியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி நகைக்காக கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம், களப்பணி தாவேகாவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என கட்சி தலைவர் விஜய் பெருமிதம். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய 2 தலைவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த செங்கோட்டையனுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக கூறினார். 2026 விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமையும் என செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், டெல்லி, பஞ்சாபை போல் தமிழகத்திலும் மாற்றம் வரும் என்றார். நெல்லை மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என 1,21,946 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இது மொத்த வாக்காளர்களில் 8.6% என்றும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளை காட்டிலும் அதிகபட்சமான கணக்கீடாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவை பூர்வீகமாக கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மாநில சட்டப்பேரவையில் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் பணியாற்றியதை நினைவு கூர்ந்த முர்மு தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஒடிசா குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியதாக தெரிவித்தார். கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்துக்கு இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. 50 ஆண்டு கால திரையுலக சாதனையை பாராட்டும் வகையில் சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. மதுரையில் தொடங்கிய ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரின் முதல் போட்டியில் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதல். இரவு 8:30 மணி அளவில் இந்தியா தங்கள் முதல் போட்டியில் சிலியை எதிர்கொள்கிறது. 4வது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தொடக்க போட்டி நவி மும்பையிலும் இறுதிப் போட்டி குஜராத்தின் வதோதராவிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் மெகா ஏலத்தில் முதல் முறையாக ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி ஓபி வாரியர்ஸ் அணி மீண்டும் தீப்தி சர்மாவை 3.2 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது. மகளிர் பிரீமியர் லீகில் ஸ்மிருதி மந்தனாவுக்கு பின் அதிகபட்ச விலைக்கு ஏலம் போன 2வது வீராங்கனை என்ற பெருமையை தீப்தி சர்மா பெற்றுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் போட்டி ராஞ்சியில் நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் விராட் கோலிக்கு முன்னாள் கேப்டன் தோனி இரவு விருந்து கொடுத்துள்ளார். ராஞ்சி வந்த விராட் கோலியை தோனி தனது காரில் அழைத்துச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் உடுப்பிக்கு இன்று பிரதமர் மோடி செல்கிறார். ரோட் ஷோ செல்லும் பிரதமர் ஸ்ரீ கிருஷ்ணர் மடத்தில் தரிசனம் செய்கிறார். முதல்வர் பதவி மோதலுக்கு மத்தியில் பரபரப்பை கிளப்பிய டிகே சிவகுமாரின் மும்பை பயணம். மும்பையில் எந்த கூட்டமும் நடத்தவில்லை, சொந்த வேலையாக வந்ததாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். பாலியல் புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கேரள காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுலுக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ளது. பாலக்காட்டில் உள்ள ராகுலின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜக மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான வானூர் ஒன்றிய திமுக செயலாளரை கைது செய்ய கோரி சி.வி. சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி போராட்டம் நடந்ததால் சி.வி. சண்முகம் உட்பட ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். சபரிமலை அருகே தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளானது. பள்ளத்திற்குள் பேருந்து கவிழ்ந்ததால் அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் உயிர் தப்பிய நிலையில் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து கோவாவிற்கு புறப்பட்டார். நடிகர் ரஜினி வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுவதை கௌரவமாக நினைப்பதாக தெரிவித்த அவர் மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்தார். நடிகைகள் அம்பிகா மற்றும் ராதாவின் தாயார் கல்லரா சரசம்மா வயது முதிர்வு காரணமாக தனது 86 வயதில் காலமானார். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த இவர் காங்கிரஸ் நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இவரது இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. கனமழை காரணமாக கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே அமைந்துள்ள பெருமாள் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் பாசன வசதிக்காக ஏரியில் இருந்து 1200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி மக்கள் ஏரியில் ஆர்வமுடன் மீன்பிடித்துச் சென்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை ஒரு திருத்தப்பட்ட பணியிட கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட கொள்கை மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்களின் பதவிக்காலம் 3 தற்போது 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது.
இந்திய பகுதிகளை உள்ளடக்கி புதுப்பிக்கப்பட்ட வரைபடத்தை கொண்ட புதிய 100 ரூபாய் நோட்டை நேபாள அரசு வெளியிட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட வரைபடத்தில் இந்தியாவுக்கு உட்பட்ட லெபுலேக், லெம்பியா துரா, காலாபாணி ஆகியவற்றை உள்ளடக்கிய வரைபடம் அச்சிடப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 94ஆக உயர்ந்துள்ளது. 300க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவன இயக்குனர் மற்றும் பொறியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பும் தீ விபத்து ஏற்பட்ட பின்பும் உள்ள காட்சிகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் வருமான வரி கணிசமாக குறைக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு வரிகளிலிருந்து கிடைக்கும் வருவாய் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா யுக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தை போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் தலைமை சட்டவிரோதமானது என ஒப்புக்கொள்ளும் வரை ரஷ்யா தொடர்ந்து போராடும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள ஜெனினில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஹமாஸ் ஆதரவாளர்கள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையின் பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. சிறையில் இருக்கும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை பார்க்க 3 வாரங்களுக்கு மேலாக அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர். இம்ரான் கானின் உடல்நலம் குறித்த தகவல் பூதாகரமாகியுள்ள நிலையில் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறை முன் அவரது ஆதரவாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பிரான்சின் பாலிசீனியாவில் உள்ள டஹிடி தீவில் பயங்கர நிலச்சரிவு. குடியிருப்புகள் மண்ணில் புதைந்த நிலையில் இதுவரை 7 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள ரிவால்வர் ரீட்டா திரைப்படத்தின் சிறப்பு காட்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் திரையரங்கில் திரையிடப்பட்டது. இதனை நடிகர் சூரி, இயக்குனர் வெங்கட் பிரபு, நகைச்சுவை நடிகர் ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் பார்வையிட்டனர்.